ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். ஆண்மைச் செய்தி. நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை செருதூர் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை கப்பலை மோதி மீண்டும் அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கந்தி பழனிவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் கந்த பழனிவேல், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் என்பது தொடர்கதையாகி வருகிறது. குறிப்பாக நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் மீனவர்களை எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரும் கடற்கொள்ளையர்கள் இலங்கை கடற்படை கைது செய்து படகுகளை பறிமுதல் செய்வதும், அதேபோல் சிறிய பைபர் படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் மீனவர்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்கி அவரது உடைமைகளை பறித்து செல்வதும் தொடர்கதையாகி வருகிறது. குறிப்பாக கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் செருதூர் மற்றும் ஆற்காட்டுத்துறையைச் சேர்ந்த மீனவர்களிடம் இந்த கடற்கொள்ளையர்கள் சம்பவம் என்பது 5க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் நேற்று நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்துள்ள செருதூர் மீனவ கிராமத்திலிருந்து தர்மன் என்பவருக்கு சொந்தமான பைபர் படகில் நேற்று காலை 11 மணிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த சக்திவேல், தேவராஜ், கார்த்திகேயன், சதீஷ் ஆகிய 4 மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர். நேற்று மாலை 5:30 மணி அளவில் இவர்கள் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே 15 நாட்டிக்கல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் செருதூர் மீனவர்களின் பைபர் படகு மீது மோதியதில் படகு கவிழ்ந்துள்ளது. அதில் படகில் இருந்த 4 மீனவர்கள் வலையில் சிக்கி தத்தளித்துக் கொண்டிருந்த போது அவர்களிடம் விசாரணை நடத்திய இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி வந்ததாக குற்றம் சாட்டினர். அதற்கு செருதூர் மீனவர்கள் நாங்கள் எங்கள் இந்திய எல்லையில் தான் மீன்பிடிப்பதாக கூறி தங்களை காப்பாற்றும்படி கெஞ்சியுள்ளனர். இதிலும் மனமிறங்காத அவர்கள் 6 மணி நேரம் கடலிலேயே வைத்து தத்தளிக்க வைத்துள்ளனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் மீன்பிடிப்பதற்காக வந்த செருதூர் பகுதியைச் சேர்ந்த 2 படகுகள் மற்றும் காரைக்கால் சேர்ந்த ஒரு படகின 3 மீனவர்களிடம் கடலில் தத்தளித்த மீனவர்கள் ஒப்படைத்துவிட்டு இலங்கை கடற்படையை சென்றுவிட்டனர். இந்த நிலையில் நடுக்கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள், அதாவது சக்திவேல், தேவராஜ், கார்த்திகேயன் ஆகிய 3 மீனவர்களையும் படகு கவிழ்ந்த படகை கட்டி இழுத்துக் கொண்டு இன்று காலை செருதூர் கிராமத்திற்கு வந்து சேர்ந்தனர். இந்த நிலையில் சதீஷ் என்ற மீனவர் மாயமானார். இது செருதூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பு சதீஷ் என்பவரும் மீட்கப்பட்டு கரை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இந்த இலங்கை கடற்படையினர் இந்த படகில் மோதிய சம்பவத்தில் படகு கவிழ்ந்ததில் படகில் இருந்த 600 கிலோ வலைகள் மற்றும் 4 செல்போன், ஒரு GPS, ஒரு வாக்கி டாக்கி மற்றும் பிடித்து வைத்த மீன்கள் அனைத்தும் கடலில் மூழ்கி உள்ளது. மேலும் படகில் இருந்த 2 இன்ஜின்கள் பழுதாகிவிட்டது. இந்த நிலையில் காயமடைந்த மீனவர்கள் தற்சமயம் செருதூர் மீன்பிடி இறங்கு தளத்திற்கு வந்துள்ளனர். அவர்களை மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள் சிகிச்சைக்காக ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். கற்பகம், அதாவது நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஃபைபர் படகு மீனவர்களை இலங்கை கடற்படை கப்பல் கொண்டு மோதி விபத்தை ஏற்படுத்திய சம்பவம் செருதூர் மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி காந்த பழனிவேல். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில்.